ஹலோ 11th ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாருக்கும் வணக்கம். வெல்கம் டு மை சேனல். ஸோ இந்த வீடியோவில் பார்த்தீங்க அப்படின்னா 11th ஸ்டாண்டர்ட் ஃபிசிக்ஸ் ஃபர்ஸ்ட் மீட்டம் எக்ஸாம் கொஷின் பேப்பர் தான் பார்த்துக்கிட்டு இருக்கீங்க. ஸோ இது பார்த்தீங்க அப்படின்னா ஒரு ஒரிஜினல் கொஷின் பேப்பர் தான் இதுக்கு முன்னாடி நடந்தது. யாரெல்லாம் இனிமேல் வந்து எக்ஸாம் எழுத போகிறீங்களோ ஸோ அவங்களுக்கு இந்த கொஷின் பேப்பர் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அண்டு ஃபிசிக்ஸு, கெமிஸ்ட்ரி இந்த மாதிரி கொஷின் பேப்பர்லாம் நீங்கள் பார்க்குறீங்க அப்படின்னா, ஏன்னா வந்து தியரி கொஷின்ஸ் வந்து பிரச்சனை இல்லை, இம்பார்ட்டன்ட் கொஷின்ஸ் படித்தாவே கண்டிப்பாக அது வந்து தான் வரும், எழுதிடலாம் அந்த குவார்ட்டர்லி, ஹாஃப் இயர்லி, மெயின் எக்ஸாம் எல்லாமே. பட் இந்த ப்ராப்ளம் கொஷின் வந்து நீங்கள் எந்த அளவுக்கு வந்து, ஏன்னா ஒரு சில பேர் வந்து எல்லா ப்ராப்ளத்தையும் படிக்க மாட்டாங்க புக்கில் உள்ளதை. ஸோ அப்படிப்பட்ட ஸ்டூடெண்ட்ஸ் என்ன பண்ணுறீங்க, உங்களுக்கு கிடைக்கிற கொஷின் பேப்பர், இப்போ நான் யூடியூப்பில் போகிறதா இருக்கட்டும், இல்லை நான் வாட்ஸ்அப் குரூப்பில் ஷேர் பண்ணுற கொஷின் பேப்பரு, இல்லை வேறு யாராவது சேனலில் நீங்கள் கொஷின் பேப்பர் பார்க்குறீங்கனாலும் சரி, நீங்கள் எந்த கொஷின் பேப்பர் பார்த்தாலும் தியரி கொஷின்லாம் விட்டுருங்க. தியரி கொஷின் வந்து நான் போகிற இம்பார்ட்டன்ட் கொஷின்ஸில் தான் 100% வரும். ஸோ அதை விட்டுருங்க. பட் ப்ராப்ளம் பார்த்தீங்க அப்படின்னா சொல்லவே முடியாது, எப்போ எந்த ப்ராப்ளம் எப்படி வேணாலும் கேட்கலாம். ஸோ முடிஞ்ச அளவுக்கு நீங்கள் பார்க்குற கொஷின்ஸில் எல்லாத்துலேயுமே ப்ராப்ளம் கொஷின் என்னென்ன ப்ராப்ளம்ஸ் வந்து கேட்டிருக்காங்க, எந்த டைப்ஸ் ஆஃப் ப்ராப்ளம் கேட்டிருக்காங்களோ ஸோ அந்த ப்ராப்ளம்ஸ் ப்ளஸ் அந்த டைப்ஸில் வேறு எதாவது உங்கள் புக்கில் இருந்துச்சு அப்படின்னா அதையும் வந்து நல்லா படிங்க. ஏன்னா ப்ராப்ளம் தான் கம்பல்சரியில் மேக்ஸிமம் கேட்பாங்க. கொஷின் நம்பர் 13 கம்பல்சரி பாருங்கள். அகெயின் கால்குலேட் த, இங்கேயும் ஒரு ப்ராப்ளம் தான் வந்துருக்குது, ரேடியேஷன் ப்ரொடியூஸ் இன் த ட்ரெயின். ஓகேங்களா? ஸோ அதனால் வந்து ப்ராப்ளம்ஸ் முடிஞ்ச அளவுக்கு நீங்கள் பார்க்குற எல்லா கொஷின்ஸ்லையும் இந்த ப்ராப்ளம்ஸ் வந்து கவர் பண்ணுங்கள். ப்ராப்ளம்ஸ் வந்து கம்பல்சரியில் ப்ராப்ளம் தான் கேட்பாங்க. ஸோ ப்ராப்ளம் படிக்காமல் சென்டம் எடுக்க முடியுமானா தட் இஸ் நோ பாசிபிள். ஓகேங்களா? ஸோ அதனால் வந்து நீங்கள் வந்து கண்டிப்பாக வந்து ப்ராப்ளத்தை வந்து நல்லா படிங்க. அண்ட் பிடிஎஃப் லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன், டவுன்லோட் பண்ணிக்கோங்க. வாட்ஸ்அப் குரூப்பில் ஜாயின் பண்ணலாட்டி டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் இருக்கும், ஜாயின் பண்ணிக்கோங்க. ஏன்னா வாட்ஸ்அப் குரூப்பில் தான் இம்பார்ட்டன்ட் கொஷின்ஸ், மாடல் கொஷின் பேப்பருக்கான பிடிஎஃப்லாம் அடிக்கடி ஷேர் பண்ணுவோம். ஸோ நமக்கு ஸ்டூடெண்ட்ஸ் சென்ட் பண்ணுற கொஷின் பேப்பர் எல்லாத்தையுமே ஷேர் பண்ணுவோம். ஸோ வாட்ஸ்அப் குரூப்பில் மஸ்ட்டு ஜாயின் பண்ணிக்கோங்க, டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் இருக்குது. அண்டு அகெயின் சொல்கிறேன், சேனலை புதுசாக பார்க்குறீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு வீடியோக்கு லைக் பண்ணிக்கோங்க. இதில் கேட்டிருக்க எல்லா கொஷின்ஸையும் பாருங்கள். ஏன்னா இதில் கேட்டிருக்கிறது எல்லாமே வந்து இம்பார்ட்டன்ட் அப்படின்னு சொல்ல முடியாது. ஏன்னா மிட்டம் கொஷின் வந்து டிஸ்ட்ரிக்ட் வைஸ் கொஷின் தான், இப்போ வர எல்லாமே டிஸ்ட்ரிக்ட் வைஸ் தான். ஸோ பட் நம்ம எந்த அளவுக்கு வந்து லேர்ன் பண்ணுறோமோ அந்த அளவுக்கு மார்க் ஸ்கோர் பண்ணலாம். ஸோ அதனால் முடிஞ்ச அளவுக்கு கிடைக்கிற கொஷின் பேப்பர் எல்லாத்தையும் வந்து படிக்க ட்ரை பண்ணுங்கள். ஓகேங்களா? ஒரு கொஷின் பார்க்குறீங்க அப்படின்னா அதில் கம்ப்ளீட் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட் கொஷின் வந்து பாருங்கள். கொஷின் பேப்பராக கலெக்ட் பண்ணி வச்சு ஒன்றும் பிரயோஜனம் கிடையாது. எப்படி இப்போ வந்து ஒரு ஸ்டூடெண்ட் இல்லை, இப்போ யாரோ ஒரு பர்சன் வந்து புக்ஸ் நிறையா வாங்குறாங்க. அவங்களுக்கு வந்து புக்கு படிக்கணும்னு நினச்சி வாங்குறாங்க, புக் வாங்கிக்கிட்டே இருக்காங்க. ஒரு இந்த சேனலில் பார்க்குறாங்க, இந்த புக்கை ரெஃபர் பண்ணுறாங்க, அதையும் வாங்குறாங்க ஆர்டர் போட்டு. அங்கே ஒரு இடத்துல பார்க்குறாங்க, அந்த புக்கையும் வாங்குறாங்க. ஃப்ரெண்டு ஒன்று சொல்கிறாங்க இந்த புக்கு நல்லாயிருக்கும், இதில் உள்ளதை படித்தாங்கன்னா அதையும் வாங்குறாங்க. இந்த மாதிரி புக்காக வாங்கி செல்ஃப் ஃபுல்லாக புக்காக இருக்குது. பட் அவங்க எதையுமே வந்து ரீட் பண்ண கிடையாது, கம்ப்ளீட்டாக ரீட் பண்ணல. அப்படிங்கிறப்ப அந்த வாங்கின புக்கு அம்புட்டுமே வேஸ்ட்டு தான். அதே மாதிரி தான் நீங்கள் எவ்வளோ கொஷின் பேப்பர், எவ்வளோ இம்பார்ட்டன்ட் கொஷின்ஸ், எவ்வளோ மெட்டீரியல்ஸ் கலெக்ட் பண்ணி உங்கள் ஃபைல்ஸில் சேவ் பண்ணி வச்சுக்கிட்டாலும் ஃபோனில், அதை வந்து நீங்கள் பிரிண்ட் எடுத்து எப்போ படிக்க ஸ்டார்ட் பண்ணுறீங்களோ ஸோ அப்போ தான் வந்து அது உங்களுக்கு வந்து யூஸ்ஃபுல்லாக மாறுமே தவிர, அது வரைக்கும் நீங்கள் உங்கள்கிட்ட எவ்வளோ மெட்டீரியல்ஸ் இருந்தாலும் அது வேஸ்ட் தான். ஸோ அதனால தான் கிடைக்கிற கொஷின் பேப்பர், போடுற இம்பார்ட்டன்ட் கொஷின் எல்லாத்தையுமே வந்து படிங்க. ஓகேங்களா? அண்ட் தேங்க்ஸ் ஸோ மச் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ அண்ட் கீப் சப்போர்ட். தேங்க்ஸ் ஸ்டூடெண்ட்ஸ். பை.